வெல்கம் டு சிஸ்டர் அஃபீஷியல். இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, யூபிஐ அப்ளிகேஷன்களில் இருந்து புதுசாக ஒரு நியூ அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது போன்ற யூபிஐ அப்ளிகேஷன்களை தான் நம்ம டெய்லி லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அப்ளிகேஷன்களில் இருந்து தான் இப்போ புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம யாருக்காவது பணம் அனுப்பணும்னா ஒன்று கியூஆரை ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புவோம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணுவோம். இது மாதிரி நம்ம மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுனால அந்த மொபைல் நம்பரு வெளியில் எல்லாருக்கும் ரீச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி மொபைல் நம்பர் வெளியில் தெரிகிறதுனால மோசடிகளும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் யூபிஐ ஆப்புகளில் இப்போ புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மொபைல் எண்ணை பயன்படுத்தாமல் எப்படி பணம் அனுப்புறது அப்படின்றத பற்றி தான் இப்போ புதுசாக ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய மொபைலில் ஃபோன்பே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபோன்பே ஓப்பன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த பேஜில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் மேனேஜ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே வியூ ஆல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா யூபிஐ செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த யூபிஐ செட்டிங் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜில் யூபிஐ ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுடைய யூபிஐ ஐடி ஃபுல்லாக அதில் மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே யூபிஐ நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய யூபிஐ நம்பர் அதில் இருக்கும். அதுக்கு கீழேவே ஆட் அனதர் யூபிஐ நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஆடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜில் கிரியேட் யூபிஐ நம்பர் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் 8 அல்லது 9 இலக்க யூபிஐ நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும். அதுக்கு கீழே ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் நீங்கள் நம்பர் என்ட்ரு பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் செட் பண்ணுற நம்பரு 0ல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. செட் பண்ணுற எல்லா நம்பரும் ஒரே நம்பராகவும் இருக்கக்கூடாது. லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் ஒரே நம்பராக இருக்கக்கூடாது. இப்படி ரூல்ஸில் 8 அல்லது 9 இலக்க நம்பரை நீங்கள் செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு மெமரியாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல நம்பரை நீங்கள் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெரிஃபையை கொடுங்க. உங்களுடைய யூபிஐ நம்பரு வெரிஃபை ஆயிரும். இப்படி செட் பண்ணிட்டா உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் அமௌண்ட் அனுப்ப சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த யூபிஐ நம்பரை வச்சே நீங்கள் அமௌண்ட் அனுப்ப சொல்லலாம். இந்த நம்பரை வச்சு எப்படி பணம் அனுப்புறது அப்படின்றதையும் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கிறேங்க. ஃபோன்பே ஓப்பன் பண்ணோன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷன் டு பேங்க் அண்ட் செல்ஃப் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜில் சென்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே டு செல்ஃப் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனு, டு அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதுக்கு கீழே டு யூபிஐ ஐடி ஆர் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜில் நியூ யூபிஐ ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் செட் பண்ண ஐடி நம்பரை என்ட்ரி பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம் காட்டும். அதை வச்சு நீங்கள் எப்போது மாதிரியே அமௌண்ட் சென்ட் பண்ணிடலாம். இதைத்தான் ஒரு நியூ அப்டேட்டாக இப்போ யூபிஐ அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யார் என்னென்ன யூபிஐ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.